ஒரு டிசீஸோட எமர்ஜென்சி கண்டிஷன்ல நம்ம ஜோதிட கட்டங்களை வச்சு அவங்கள காப்பாற்ற முடியுமா சார்? கண்டிப்பாங்க. ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு ஸ்டேஜை குறிக்கிற கட்டம் 12வது கட்டம். அந்த 12வது கட்டம் வந்தால் வாழ்க்கையோட இறுதி காலகட்டத்தை குறிக்குது. ஸோ ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில் ஒரு பேஷண்ட் இருக்குன்னாவே அந்த 12வது கட்டம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 12வது கட்டத்துலேருந்து அவரை மீட் எடுக்கணும்னா அது 11வது கட்டத்தில் அதுக்கான குறிப்பு இருக்குது. ஸோ 12வது கட்டம் என்னன்னு பார்த்துட்டு அந்த 11வது கட்டத்தோட அதிபதிக்கான மருந்தை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட்டோட 12வது கட்டம் மீனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்டம் என்னது? கும்பம். கும்பத்துக்கான அதிபதி மருந்து இரும்பு. ஏன்னா கும்பத்துக்கான அதிபதி சனி. சனிக்கான மருந்து இரும்பு. ஸோ இரும்பு சார்ந்த மருந்துகளை அவங்களுக்கு கொடுக்குறப்ப கண்டிப்பாக அவங்கள காப்பாற்ற முடியும். அதுவே பேஷண்ட் மேஷ லக்னமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னமாக இருக்கிறப்ப அதுக்கான 12வது கட்டம் மேஷமாக இருக்கிறப்ப 11வது கட்டம் மீனம். மீனத்துக்கான அதிபதி பார்த்தீங்கன்னா குரு. குருவுக்கான மருந்துகள் தங்கம் சேர்ந்த மருந்துகளை அவங்களுக்கு கொடுக்குறப்ப கண்டிப்பாக நம்ம பேஷண்ட்டை அந்த எமர்ஜென்சி கண்டிஷன் மீட் அவுட் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே 11வது கட்டத்தை நீங்கள் சரியாக பார்த்து 11வது கட்டத்துக்கான அதிபதிக்கான மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே கண்டிப்பாக அவங்கள எமர்ஜென்சி கண்டிஷன் நம்ம மீட் எடுத்து வெளியில் கொண்டு வர முடியும்.